திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அவர்களுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை செய்தியாளர் மருதுவிடம் கேட்கலாம். மருது, பக்தர்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அதே போல போக்குவரத்து வசதிகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கிறது? பாலா, உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஆண்டு முழுவதும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா என்பது வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய சூரசம்ஹாரம் நிகழ்வு என்பது இன்று மாலை சரியாக 6 மணிக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருச்செந்தூருக்கு வந்திருக்கிறார்கள். திருச்செந்தூருக்கு ஒரே நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதால் கோவில் நிர்வாகம், இந்து அறநிலையத்துறை, காவல்துறை இணைந்து பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கழிவறை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக அந்த கடற்கரையில் நீராடுவது வழக்கம். அவ்வாறு நீராடக்கூடிய அந்த பக்தர்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பு அரண்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், தீயணைப்புத்துறை மற்றும் கடலோர காவல்படை சார்பாக சுமார் 5க்கும் மேற்பட்ட படகுகளை தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏராளமான பொதுமக்கள் கடற்கரை முழுவதும் நீராடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் கடற்கரையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கடந்து செல்லும் பக்தர்களை உடனடியாக அவர்களை மீட்டு அவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களை கரைக்கு அனுப்பக்கூடிய பணிகளையும் காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கரையோர பகுதியில் ஃபுல்லாமே மனிதர்கள் தலைதான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சூரசம்ஹார நிகழ்வை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் ஆங்காங்கே காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே முழுமையாக கடற்கரை முழுவதும் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவதன் காரணமாக இந்த பாதுகாப்பு பணி செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சுமார் 2 ட்ரோன் கேமரா உட்பட 250 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது நடத்தப்பட்டு வருகிறது. ஏனென்றால் எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாத வகையில் இந்த பணிகளை மேற்கொள்வதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பொதுமக்களுக்காக அந்த சாமி தரிசனம் செய்யும் வகையில் ஆங்காங்கே தடுப்புகள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த சாமி கடற்கரைக்கு வரும்பொழுது அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டுவிடக்கூடாது, கூட்ட நெரிசலில் பொதுமக்கள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக அந்த கடற்கரை முழுவதும் தடுப்புகள் ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே இந்த திருச்செந்தூர் கோயிலை பொறுத்தவரை இந்த ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த கந்தசஷ்டிக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து வருவதன் காரணமாக அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு சிறப்பு பேருந்து, சிறப்பு ரயில் உள்ளிட்ட பல்வேறு வகையான சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தெற்கு ரயில்வே சார்பாக சுமார் 3 சிறப்பு ரயில்கள் என்பதை ஒரு அறிவிப்பாடு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக 450 சிறப்பு பேருந்துகள் என்பது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இயக்கப்படுகிறது. மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்காத வகையில் திருச்செந்தூருக்கு வெளிப்பகுதியில் குமாரபுரம் எனக்கூடிய அந்த பகுதியிலே வாகனங்கள் முழுமையாக தடுத்து நிறுத்தப்படுகிறது. அங்கிருந்து கோவிலுக்கு 45 பேருந்துகள் மூலம் பக்தர்கள் இலவசமாக அழைத்து வரப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகளில் போக்குவரத்து நெரிசலோ போக்குவரத்து பாதிப்போ ஏற்படாத வகையில் இந்த திட்டமானது இந்த முறை தொடங்கப்பட்டிருப்பதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த சூரசம்ஹாரம் நிகழ்வை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் தற்போதே திருச்செந்தூருக்கு முகாமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு நீராடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று திருச்செந்தூரே ஒரு விழா கோலம் போன்றிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி. திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்வில் கலந்து கொள்ள வெவ்வேறு பகுதிகளிலிருந்து முருகன் பக்தர்கள் வந்துள்ளனர். அவர்களின் கருத்தை கேட்கலாம். 4 வருஷமா சஷ்டி விரதம் இருந்திருக்கேன். என் குடும்பத்துக்கும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா நடக்குது. முருகன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை. 15 வருஷமா விரதம் இருந்து வரேன். ஏன் விரதம் இருக்கிறது எனக்கு எல்லா நன்மையும் நடக்குது. எப்பவும் சிவகங்கையில் தான் நான் விரதம் இருப்பேன். இங்கே வந்ததில்லை. எங்கள் அப்பா ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஓயாமல் வருவாங்க. நான் வந்ததே இல்லை விரதம் இருக்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூப்பிடுவோம், நான் எல்லோரும் வந்தோம். விரதம் இருக்கிறேன்னா இவங்க எல்லாருமே சாப்பிடாம இருந்தாங்க. நான் இங்கே ஊரில் இருந்தேன்னா சாப்பிடதே செய்வேன், கோயிலுக்கு போவே வருவேன். ஆனால் இங்கே வந்து முருகனுடைய நினச்சி காப்பை கட்டிக்கிட்டு வந்து உக்காந்துருந்தேன். அந்த முருகன் நினச்சி இருக்கவும் எனக்கு வந்து பசின்றதே எடுக்கலை. அந்த தெய்வத்தினுடைய அருளால் காலையிலே ஒரு பழம், ஒரு நைட்டு ஒரு ஆப்பிள் மட்டும்தான், வேறு எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. இந்த ஸ்ரீலங்காவில் வந்து நூர்லின்னு ஒரு ஏரியா இருக்குது. அதில் வந்து ஊட்டி மாதிரி, ஆனால் ஊட்டின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து வந்துட்டு போகிறவங்கலாம் இந்தியாவில் வந்து சுற்றி பார்த்துட்டு வரவங்களாம் சொல்லுவாங்க எங்கள் ஊர் மாதிரியே இருக்குது ஊட்டி அப்படின்னு. ஆனால் நான் வந்து இங்கே பார்த்ததில்லை. ஆனால் அது பெஸ்ட்டாக தான் வந்திருக்கிறேன். ஆனால் நான் வந்தது நான் கல்யாணம் முடிச்சு 9 வருஷம். எல்லாம் வந்து சொல்லுவாங்க, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து வந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ திருச்செந்தூருக்கு வாப்பா, அங்கே அந்த முருகன் உனக்கு எல்லாமே தருவாங்க
அதாவது நீ நினச்சி வந்தது அங்கே நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட காலடிக்கு வந்து நீ வந்துட்டு போவேன், பார்த்துட்டு போனாலே சரியாக வரும், உன்னோட நீ நினச்செல்லாம் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு. 10 வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கிற ஆண்டவன் வேண்டிட்டு வருஷம் 7 நாள் விரதம் இருந்து வந்து பண்ணுவேன். சஷ்டி விரதம் ஆரம்பித்து அடுத்த நாள்லேருந்து இங்கே இருக்கிறோம். 8 நாளைக்கு இருந்து நல்லபடி தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறோம். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் தொடர்பான சிறப்பு செய்திகள் புதிய தலைமுறையில் தொடர்ந்து ஒளிபரப்பாகும். முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரத்தை மாலை 4 மணி முதல் தொடர் நேரலையில் காணலாம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம். அன்பர் திருநாள் காணும் இடம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல் வீரவேல். சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இன்று பிற்பகல் 3 மணி முதல்